பிராண்டிங். அந்த பிராண்ட் அழிக்கிறதுல தான்டா நான் ஸ்பெஷலிஸ்ட். வணக்கம். ட்ரெண்டிங் செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம். பல ஆண்டுகளாக அரசியல்வாதி என்றாலே கரை வேட்டியும் வெள்ளச்சட்டையும் பார்த்த காட்சியை மறந்து தற்போது தமிழக முதல்வர் அவர்கள் கோட் ஷூட் அணிந்து சட்டமன்றம் வருவது பேசுபொருளாக வருகிறது. ஏன் கோட் ஷூட் அணிந்துள்ளார்? ஏதேனும் ஜாதகத்தின் அடிப்படையில் அணிந்துள்ளாரா என்ற அந்த பல்வேறு கேள்விகளை உங்களோடு சேர்ந்து நாங்களும் கேட்கும்போது ஒரு சில விடைகளை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள நாங்கள் ஆசைப்படுகிறோம். குறிப்பாக தமிழக முதல்வர் அவர்கள் அந்த ஓத் எடுக்கும் போதே ஒரு அத்தாரிட்டிவ் மைண்டிலே எடுத்தார். அதிலிருந்தே அவர் தொடங்கிவிட்டார். நான் தான் தமிழ்நாட்டு சிஇஓ என்பதற்காகத்தான் அந்த கருப்பு கோட்டை அணிந்துள்ளார்கள் என்று சொல்கிறார்கள் விவரம் அறிந்தவர்கள். அதிலும் குறிப்பாக அரசியல்வாதியை ஆளக்கூடிய சக்தியாக ஐஏஎஸ் ஆபீஸில் இருக்கும்போது கோட் அணிந்து இருப்பார். ஆனால் தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் நானும் எக்ஸிகியூட்டிவ் அத்தாரிட்டி சிஇஓ ஆஃப் தமிழ்நாடு என்று சொல்லும் அளவிற்குத்தான் அந்த கோட்டை அணிந்துள்ளார் என்பதுதான் குறிப்பாக நம்மால் சொல்ல முடியும். ஏனென்று கேட்டால் தொன்மையான அரசியல்வாதிகளிலிருந்து விடுபட்டு நான் இந்த ஜென்சிக்கு பிடித்தபடி நான் ரெடி டு ஒர்க் என்ற அந்த அடிப்படையில் தான் அந்த கோட்டை அணிந்துள்ளார்கள் என்று சொல்கின்றனர். அதுவும் குறிப்பாக அவர் பல்வேறு விதமான நடவடிக்கைகள் எடுக்கிறார். ஏனென்று சொன்னால் தமிழக முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலினை கொண்டு சந்தித்தார், சீமான் அவர்களை சந்தித்தார். இப்படி அதிரடியான சந்திப்புகள். என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், எங்கேஜ் வித் யுவர் காம்படிட்டர், உன்னுடைய போட்டியாளர்களுடன் எங்கேஜ் செய் என்று சொல்லக்கூடிய அந்த யுக்தியை பயன்படுத்துகிறார் என்று சொல்கிறார்கள். ஏனென்று கேட்டால் விஜய் இஸ் அ பிராண்ட் என்ற அந்த ஒரு யுக்தியை தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றார். ஏனென்று கேட்டால் முகம் தெரியாதவர்கள் கூட அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ளனர், எம்எல்ஏக்காக ஆகியுள்ளனர். ஆகையால் நீங்கள் ஓட் போட்டது voted for விஜய், யூ வில் கெட் விஜய் என்ற அந்த ஒரே ஒரு பிராண்ட் மெசேஜை தொடர்ந்து வலித்து வருகின்றார். ஏனென்று கேட்டால் இஸ் வெரி ஸ்பெஷலைஸ்ட், மிக சிறந்த ஒரு பிராண்டாகத்தான் தன்னை காமித்துக் கொண்டிருக்கின்றார். அதனால்தான் அவர் அந்த கருப்பு கோட்டை அணிந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஏனென்று கேட்டால் அரசியல் வரலாறு மாறி மாறி கொண்டே வரும். ஒரு பக்கம் கொள்கை இருக்கும், இன்னொரு பக்கம் ஈர்ப்பு இருக்கும், இன்னொரு பக்கம் அரசாங்கத்தின் மீது கோபம் இருக்கும். தற்போது உள்ள அந்த அரசியல் நடைமுறை என்பது ஒரே ஒரு காரணத்தால் ஈர்ப்பு என்று மட்டுமே விஜய் வெற்றி பெற்றார் தமிழக முதல்வர். அதனால்தான் அந்த கோட்டை அணிந்துள்ளார் என்று சொல்கிறார்கள். நன்றி, வணக்கம்.